லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏசப்பாவை பின்பற்றுகிற அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏசப்பா ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம். அது மட்டும் இல்ல, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்கான அதிகாரத்தையும் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏசப்பா சர்ப்பங்களும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்ததுனால நம்ம சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கலான்னு அல்ல, சர்ப்பமும் தேளும் நம்மளை தீண்டுச்சுன்னா இல்லை கொட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துமோ அதே மாதிரி சத்ருவினுடைய கிரியைகளும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வல்லமைகளை நம்ம மேற்கொள்றதுக்கான அதிகாரமும் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, இது ஒன்று நம்மளை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு சத்ருவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாடி நீங்கள் இருக்கலாம். இல்லை சத்ருவனுடைய கிரியைகள் நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா மந்திரவாதம் பில்லி சூனியம் இப்படிப்பட்ட கிரியைகள்னால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னும் மரண பயத்தினால நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சத்ருவனுடைய கிரியைகளில் நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் இவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இவைகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகாரத்தை ஏசப்பா உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதனால இந்த வசனத்தை நீங்க தைரியமா அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை தர வல்லவரா இருக்கிறாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.